இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு வில்லங்கமான விடயம் மக்களை குழப்பத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லலாம். அண்மை காலங்களாக இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இடையிலே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்திருந்தது. அதே போல யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது வாழ்வெட்டு சம்பவங்கள், களவெடுக்கிற சம்பவங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதே போல இப்ப இன்னொரு விஷயம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பயணிகளிடமிருந்து ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்துவிட்டு அவர்கள் மயங்கியவுடன் பொருட்களை கொள்ளையடிக்கிறது. இது இப்ப அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால இப்ப பயணிகளுக்கு மக்களுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பொதுவாக கொழும்புல இருந்து அல்லது யாழ்ப்பாணத்தில இருந்து நீங்க வேறு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களுக்கு நீங்க பேருந்துலயோ அல்லது புயர்தத்திலேயோ நீங்க பயணம் செய்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க அருகில் இருக்கின்றவர், உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் யாராவது எதையாவது உங்களுக்கு சாப்பிட தருகின்றார்கள் அல்லது குடிக்கிறதுக்கு தருகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அதை நீங்க ஒரு நாளும் சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு இந்த ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அண்மைய நாட்களாக கொழும்பிலிருந்து அம்பாறை அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போகின்றவர்களும் அதே போல யாழ்ப்பாணத்தில் இருந்து போகின்றவர்களுக்கும் இந்த லெமன் பஃப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிஸ்கட்ல மயக்க மருந்து கலந்து அவர்களை உண்ண வைத்துவிட்டு அவர்கள் மயங்கியவுடன் அவர்கள் கையிலே போட்டிருக்கின்ற நகை, அதே போல அவர்களுடைய பர்சில் இருக்கின்ற பணம் ஆகியவற்றை திருடி கொண்டு போற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். அவர்கள் உடைத்து வைத்திருந்த பேக்கெட்டை தரவில்லை, எங்களுக்கு புதிதாக உங்களுக்கு முன்னாலதான் அந்த பேக்கெட்டை உடைச்சு தராங்க. அவங்க அதை கேட்டது போல முதலில் எல்லாம் செட் பண்ணி அந்த பேக்கெட் புதிதாகவே கடையில் வேண்டிக் கொண்டு இருக்கிறது போலவே அப்படியே வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னுக்கு தான் அந்த பேக்கெட்டை புதுசாக உடைக்கிற மாதிரியே அந்த பிஸ்கட் பேக்கெட்டை உடைக்கிறாங்க. உடைச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து உங்களுக்கு தரும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இது கடையில வண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முதலே அதுக்கு பல பல வேலைகள் எல்லாம் அவர்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த லெமன் பஃப் மட்டுமல்ல, வேறு பிஸ்கட்டுகள் எதையாவது தந்தாலும் நீங்க உண்ண வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏதாவது குடிக்கிறதுக்கு தந்தாலும் நீங்க அறிமுகம் இல்லாதவர்கள் தருகின்ற பொழுது ஒரு நாளும் அதை செய்யாதீங்க. ஏன்னு சொன்னா இதுல நீங்க மயங்கியவுடன் அவர்கள் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு மயங்கி ஒருவரை வைத்தியசாலையில் அனுமதித்தால் அவர் கண் முழிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆகவே மிகவும் பாரதூரமான செயல்கள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக மிக அவதானமா இருந்து கொள்ளுங்க, கவனமா இருந்து கொள்ளுங்க. பொது போக்குவரத்து சேவைகளில் பயணம் செய்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு நீங்க நேரடியாகவும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. என்றால் இது புத்தாண்டு காலம், பண்டிகை காலம் அப்படின்றதால இன்னும் அதிகமான போக்குவரத்துகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த போக்குவரத்து நேரத்திலே அறிமுகமாகி பக்கத்தில் இருக்கிற ஒரு அறிமுகமாகி அப்படி தெரியும் இப்படி தெரியும் சொல்லி எதையாவது உங்களோட கதைத்து பழகி கொஞ்ச நேரம் போனோம், 2 மணி நேரம் போனோம்னா நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு போயிடாதீங்க. அவதானமா இருந்து கொள்ளுங்க.